ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இது மேரேஜ் சீரிஸோட பார்ட் 8 தான் நம்ம பார்க்க போகிறோம். கல்யாண விலாகுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ கல்யாணம் Feb 20 அன்றைக்கி வெடிகாலம் 3 மணிக்கு எடுத்த விலாக் தான். ஸோ நம்ம வீட்டிலே எல்லாமே பண்ணாங்க. காலையில் எழுந்துச்சி முகூர்த்த புடவை வாங்கினோம் இல்லையா, அதுக்காக பூஜைலாம் பண்ணிவிட்டு காப்பு கட்டினாங்க. அதெல்லாம் இது பண்ணிவிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம முகூர்த்த புடவை வாங்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு நம்ம போனோம். அதாவது எங்கள் வீட்டுக்கு நாங்கள் போனோம். அன்றைக்கி நைட்டு 3 மணிக்கு போக வேண்டியது வீட்டு முகூர்த்த புடவை. அங்கே போய் நம்மளோட கல்யாண பேனர் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா எல்லாத்தையுமே என்னால் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் நான் வீடியோஸ் அவ்வளோ சரியாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் தான் எடுக்கணும், பட் என்னால் தான் எடுக்க முடியல. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அது நான் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் காலையிலே வீட்டிலே கோவிலில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டிலே பாத பூஜை இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிட்டோம். வீட்டிலே 2 பேருமே பாத பூஜைலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இங்கே கோவில் கிளம்புற ஐடியாவில் இருந்தது. அப்புறம் வீட்லேயே நிச்சயதார்த்தம் போல் சிம்பிளாக பண்ணாங்க. ஏன்னா நாங்கள் நிச்சயதார்த்தம்லாம் எதுவுமே பண்ணல. ஏன்னா ஒரு மாதத்தில் அரேஞ்ச் பண்ணதாச்சு நான் எங்கே நிச்சயதார்த்தம்லாம் பண்ணுறது. ஸோ கல்யாணம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே தாம்பலாம் தான் மாற்றிக்கினாங்க. கல்யாணத்துக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஸோ இதுதான் மேரேஜுக்கு முன்னாடி எடுத்த பிக். நாங்கள் 2 பேரும் ரொம்பவே நர்வஸாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. எனக்கு சிரிப்பு தாங்கலை. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணாங்க. ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ண முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஐயர் போகலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போனோம். எனக்கு இது எல்லாருமே கல்யாணம் பண்ணுற பிஸியில் இருக்கிறதுனால யாருமே வீடியோ எடுக்கவே முடியல, யாராலையும் வீடியோ எடுக்கவும் முடியல. ஏன்னா எல்லோரும் மேரேஜ்ன்ற ஃபோக்கஸில் தான் இருந்தாங்க. அதுக்காண்டி வீடியோஸ் யாரும் அவ்வளோ எடுக்கவே இல்லை. பட் தாலி கட்டுற மூமெண்ட்டை எல்லோரும் வீடியோ எடுப்பாங்க எப்படின்னு தெரிஞ்சுதான். பட் எல்லாருமே எடுத்தாங்க. ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தோம். எங்களுக்கு சந்தோஷத்தை சொல்ல முடியாத அளவுக்கு நாங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். கண்ணில் தண்ணி கொட்டினபடியாகவே இருந்தோம். எப்படி சொல்கிறது, லிட்ரலி எங்களுக்கு ஆனந்த கண்ணீர்லேயே தான் நாங்கள் ரொம்ப நேரமும் இருந்தோம். எல்லோரும் சிரிச்சுட்டு இருக்காங்க, நாங்கள் மட்டும்தான் உட்காந்து இருப்போம். அந்த அழகான அழகையாக இல்லை, ஒரு சந்தோஷம் கலந்து அழகையாக இருந்தது. ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்தது. இருந்தாலும் நாங்கள் கோயில் போனால் இது ரொம்ப சூப்பராகவே அங்கேயே ஒரு வாட்டி சும்மா பாத பூஜை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இது கோவிலில் பண்ணுறதுனால சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் அப்போதைக்கு மட்டும் பண்ண சொன்னாங்க. அது நாங்கள் பண்ணோம். 2 பேருமே 2 பேருமே பண்ண சொன்னாங்க. 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணோம். ஸோ ஃபைனலி அந்த மூமெண்ட் நான் இதில் எந்த பாட்டும் எதுவுமே நான் போடணும்னு நான் நினைக்கவே இல்லை. எப்படி இருந்ததோ அப்படி தான் நான் வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ பாட்டெலாம் போட்டு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்படியே போட்டுட்டேன். லைஃப்பில் 5 வருஷம் ட்ரீம் நடக்க போகுது அப்படின்னும் போது ரொம்பவே ரொம்பவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இட்ஸ் கோயிங் டு ஹியர். கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நல்லபடியாகவே கல்யாணம் நடக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக முடிஞ்சது. அது மட்டும் நான் சாமிகிட்ட வேண்டினேன். சூப்பராகவே நடந்துச்சு. நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தேன். அவங்களும் சரி கண் கலங்கினபடியாக தான் இருந்தாங்க.
ஏன்னா அது ஒரு ஒரு லைஃப்பில் ஒரு ட்ரீம் ஆச்சே, அது நடக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே ஒரு 11 ஓ கிளாக் 12 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வீட்டுக்கு போயிட்டு விளக்கெலாம் ஏற்ற சொன்னாங்க. ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் நிறைய, அதாவது கோவிலே வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் நான் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஃபுட்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பால் பழம் விளக்கெல்லாம் ஏற்றுனதுக்கப்புறம் அதோட விளாக்கை முடிச்சுட்டேன். அடுத்த விளாக்கில் பார்க்குறேன். பாய்.